أنت نور من نور الله أنت جود من جودي. ஒரு காலத்துல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர், ஒரு காலத்துல சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க. இப்ப என்ன பேசுறாங்கன்னா நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர், நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் என்று பேசக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறோம். சில நாடுகள் இருக்கிறது, குழந்தை பெற்றெடுத்தால் தண்டனை கொடுக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்கிறது. குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை என்று சொன்னால் நமக்காக யார் துவா செய்வார்? நினைத்து பார்க்க வேண்டும். நமக்காக யார் துவா செய்வார்? இன்றைக்குள்ள காலகட்டத்திலே இங்கே இருந்து விட்டு அடுத்த நிமிடம் மறைந்து விட்டால் நம்மை நினைக்க முடியாத காலகட்டத்திலே நாம் பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த குழந்தை தானே நமக்காக துவா செய்யும். உலகத்துல எத்தனை பேர்கள் இருந்தாலும் நம்முடைய பிள்ளை நமக்கு உதவி செய்யற மாதிரி வராது. எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிதான். வாரிசு என்பது இல்லை என்று சொன்னால் அவர் எப்படி இருப்பார், உலகத்திலே எப்படி வாழ்வார், அவரோடு அவருடைய வாழ்வு முடிந்துவிடும். அவரோடு அவருடைய வாழ்வு நிறுத்தி வைக்கப்படும், முற்றுப்புள்ளி வைக்கப்படும், ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும். இதுக்கு பிறகு அவருக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் உலகத்திலே இல்லாமல் ஆகிவிடும். யாக்கூப் நபிக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆதம் நபியினுடைய பிள்ளைகளை குரான் சொல்லும் போது அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று குரான் பேசுகிறது. ஒரு கருவிலே 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள், ஒரு ஆண் ஒரு பெண். பிறகு கொஞ்ச ஆண்டுகள் கழித்து இன்னொரு 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்று குரானிலே அல்லாஹு தஆலா பேசுகிறார். 4 குழந்தைகளை இரட்டை குழந்தைகளாக இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்ததாக ஆதம் நபியை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார். குரான்ல பல்வேறு இடங்களிலே வலகத் பனி ஆதம் என்று பேசுகிறான். ஆதமுடைய பிள்ளைகளே, ஆதமுடைய சந்ததிகளே, அது ஆதம் நபிக்கு எவ்வளவு பெரிய பெருமையாக இருந்திருக்கும். அல்லாஹு தஆலா திருக்குரான் ஷரீஃபிலே ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூர். அல்லாஹு தஆலா தன் நாடியர்களுக்கு ஆண் குழந்தையையும் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் பரிசாக நாம் கொடுக்கின்றோம் என்று திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா குழந்தை செல்வங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தான் நாடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையை பரிசாகவும், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை பரிசாகவும், தான் நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து ஆணையும் பெண்ணையும் சேர்த்து பரிசாக குழந்தைகளாக அல்லாஹு தஆலா அளிப்பதாக திருக்குரான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். குழந்தைகள் என்பது நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு வாரிசுகளாக இந்த உலகத்திலே நமக்கு பிறகு நமக்காக அல்லாஹ்விடத்திலே கரமேந்தக்கூடிய ஒரு சந்ததிகளாக தலைமுறைகளாக குழந்தைகள் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால் அவன் விட்டு செல்லக்கூடிய நல்லறங்கள் 3 என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். மௌத்துக்கு பின்னாலும் ஒரு மனிதனுடைய கபருக்கு மண்ணறைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது என்று சொன்னால் அது சாலிகான நல்ல குழந்தை. அந்த குழந்தை அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான நல்ல குழந்தை மௌத்துக்கு பின்னால் அந்த துவா அவருடைய மண்ணறையை, கபரை, அவருடைய அடக்கஸ்தலத்தை விசாலப்படுத்தி விசீரணப்படுத்தி அதிலே நல்ல அறங்களை அவருக்காக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அவருக்கு அவர் பெற்றெடுத்த நல்ல குழந்தைகளுடைய துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்துக்கு பிறகு ஒரு மனிதன் நல்லறங்களை செய்ய முடியாது, தர்மம் கொடுக்க முடியாது, தொழ முடியாது, ஜகாத் கொடுக்க முடியாது, நோன்பு வைக்க முடியாது, கலிமாக்களை சொல்ல முடியாது. ஆனால் மௌத்துக்கு பிறகும் நம்முடைய மண்ணறையை ஒளியூட்டக்கூடிய, வெளிச்சமூட்டக்கூடிய அல்லது மண்ணறையினுடைய வேதனையை அதாபை நீக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது நம்முடைய குழந்தைகள் நமக்காக செய்யக்கூடிய துவாக்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவிடம் சில மனிதர்கள் பேசுவதாக திருக்குரான் ஷரீஃபிலே, ஹதீஸ் ஷரீஃபிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய மண்ணறையினுடைய அதாபுகள், வேதனைகள், நோவினைகள் தீர்க்கப்படுகிறது, நிப்பாட்டி வைக்கப்படுகிறது, அல்லது அது இல்லாமல் குறைக்கப்படுகிறது. அப்போ அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்பானாம், இவ்வளவு நாள் நான் அதாபுகளிலே இருந்தேன், நோவினைகளிலே இருந்தேன், திடீரென்று அது குறைகிறது, அதற்கான காரணம் என்ன என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடத்திலே சொல்வானாம், உனக்காக உன்னுடைய பிள்ளைகள் துவா செய்கிறார்கள்.
உனக்காக உன்னுடைய பிள்ளைகள், உலகத்திலே வாழக்கூடிய அந்த பிள்ளைகள், நீ விட்டு வந்த சந்ததிகள், தலைமுறைகள் உனக்காக அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி என்னிடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள். எனவே உன்னுடைய அதாபுகள், வேதனைகள் குறைக்கப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய வாரிசுகள், நம்முடைய பிள்ளைகள் மௌத்துக்கு பிறகும் நமக்கு அமல்களை, நல்லறங்களை நமக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அல்லாஹ் தந்த அன்பளிப்புகளிலே ஒன்றுதான் நம்முடைய பிள்ளைகள், வாரிசுகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், இருவரும் வாரிசுகள் தான். நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே வாரிசு இல்லை என்று துவா செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் ரப்பி இன்னி லா ததர்னி ஃபர்தம் வ அன்த கைருல் வாரிசீன், என்னை வாரிசு இல்லாதவனாக ஆக்கிவிடாது என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். என்னை சந்ததியற்றவனாக நீ ஆக்கிவிடாது என்று ஜக்கரியா நபி துவா செய்தார்கள். அல்லாஹு தஆலா யஹ்யா என்ற குழந்தையை பரிசளித்ததாக திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் இயலாத காலத்திலே துவா செய்தார்கள். முடியாத காலத்திலே, குழந்தை இனிமேல் பிறக்காது, வயதாகிவிட்டது என்று முதிய காலகட்டத்திலே ஜக்கரியா நபி துவா செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குழந்தையை பரிசாக கொடுத்தான். அந்த குழந்தையினுடைய பெயரை கூட அல்லாஹு தஆலாவே சூட்டியதாக திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். இஸ்முஹு யஹ்யா, அவருக்கு யஹ்யா என்று அல்லாஹு தஆலாவே பெயர் வைத்து விட்டான் என்று. அப்ப நபிமார்கள் குழந்தைகளை வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். குழந்தை இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சிரமமா தெரியும். இத்தனை பிள்ளை நம்ம கஷ்டத்துல ஏதாச்சும் சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணும்போது வீடுகளிலே பிரச்சனைகள் தெரியும், அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் குழந்தை இல்லாதவர்களிடத்திலே கேட்கும் பொழுதுதான் அதனுடைய நன்மைகளும் பாக்கியங்களும் எவ்வளவு பெரிது, எனக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தரவில்லையே என்று அவர்கள் ஏங்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குழந்தை செல்வங்கள் என்பது அல்லாஹு கொடுத்த பாக்கியங்களாக இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 12 பிள்ளைகளை கொடுத்திருந்தான். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுகின்றான். யூசுப் நபி, யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே, அவங்க யாக்கூப் நபியினுடைய கடைசி பிள்ளை. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனை பிள்ளைகள் இருந்தது குர்ஆன் பேசும் பொழுது இஸ்னா அஷ்ர, அவர்களுக்கு 12 குழந்தைகள் இருந்ததாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபியை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, குர்ஆனிலே நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அனைத்து நபிமார்களும் திருமணம் முடித்திருந்தார்கள். திருமணம் முடித்து அனைத்து நபிமார்களும் ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் என்று, நாம் அவர்களுக்கு பரிசாக நபிமார்களுக்கு குழந்தையை கொடுத்திருந்தோம் என்று குர்ஆன் பேசுகிறது. எந்த நபியும் திருமணம் முடிக்காமல் இருந்ததில்லை. திருமணம் என்பது நபிமார்களுடைய சுன்னத்துகளிலே ஒன்றாக இருக்கிறது. அப்ப திருமணம் முடிக்கணும், குழந்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்றும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. திருமணம் முடிக்க வேண்டும், திருமணத்திற்கு பிறகு குழந்தைக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதையை நாம் கேட்டிருப்போம். அவங்களுக்கும் குழந்தை இல்லாமல் நீண்ட நெடிய காலம், ஒரு 100 வயசு வரைக்கும் குழந்தையே கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அல்லாஹு தஆலா குழந்தையை தருமாறு அவங்க துஆ செய்றாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி செய்த துஆவை சொல்லி காட்டுகின்றான். இறைவா, எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை தருவாயாக என்று நீண்ட நெடிய நாட்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த துஆவிற்கு பரிசாகத்தான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் என்ற குழந்தையை பரிசாக கொடுத்தான். அதற்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தாங்க. இப்ராஹிம் நபியினுடைய 2 பிள்ளைகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இப்போ குழந்தைகள், இப்போ இப்ராஹிம் நபி மௌத்தாகிறாங்க. அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய வாரிசுகள் என்ன செயலை எல்லாம் செய்தார்கள். அவங்க வாப்பாவும் மகனும் சேர்ந்து உலகத்திலே கஅபத்துல்லாவை கட்டிய கதையெல்லாம் இது யர்ஃபு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில். இப்ராஹீமும் இஸ்மாயிலும் வாப்பும் மகனும் சேர்ந்து அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையினுடைய செல்வத்தை பற்றி இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே சொல்லி காட்டுகின்றான். உலகத்துல எத்தனை பேர்கள் இருந்தாலும் நம்முடைய பிள்ளை நமக்கு உதவி செய்யற மாதிரி வராது. எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிதான், வாரிசு என்பது இல்லை என்று சொன்னால் அவர் எப்படி இருப்பார், உலகத்திலே எப்படி வாழ்வார், அவரோடு அவருடைய வாழ்வு முடிந்துவிடும். அவரோடு அவருடைய வாழ்வு நிறுத்தி வைக்கப்படும், முற்றுப்புள்ளி வைக்கப்படும், ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும். இதுக்கு பிறகு அவருக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் உலகத்திலே இல்லாமல் ஆகிவிடும். எனவே வாரிசுகள் என்பது உலகத்திலே முக்கியமானது. அதை நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள். வராசத்
இறைவா என்னை வாரிசுள்ளவனாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துவா செய்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் வேண்டி துவா செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்விலே நலவுக்காக துவா செய்ய வேண்டும். பிள்ளைகள் தான் உங்களுடைய பெயரை சொல்லக்கூடியவர்கள். மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்திலே உங்களை நினைப்பதற்காக, உங்களுக்காக ஒரு கண்ணீரை சிந்துவதற்காக ஒரு ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் அது நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் தான். இன்றைக்கு கோபத்திலே இருக்கலாம், அல்லது இன்றைக்கு நம்மை பற்றி அவர்கள் நினைக்காமல் இருக்கலாம். உலகத்திலே இளம் வயதிலே அவர்களுடைய அந்த இளம் பிராயத்திலே சேட்டைகள் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுடைய பக்குவத்திற்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களை பற்றி நினைப்பதற்கு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவான். அப்பொழுது அவர்கள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். உண்மையான இஸ்லாமிய குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய தந்தைக்கு, தாய்க்கு துஆ செய்வார்கள். உலகத்திலே அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை கூட சொல்லி காட்டுகின்றார். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களை எப்படி எங்க வாப்பு பூவா எங்களை எப்படி பாதுகாத்து வளர்த்தாங்களோ, எங்களுக்கு எப்படி பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களோ, அதுபோன்று அவர்களை நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டு, அவருடைய முதிய வயதிலே கருணை காட்டு என்று அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்காக துஆ செய்வதை சொல்லி காட்டுகின்றான். இது அடுத்தவங்க செய்ய முடியுமா? இந்த துவாவை நம்ம பிள்ளைங்க இல்லாம வேற யாராவது செய்ய முடியுமா? என்னுடைய பெற்றோர்களுக்காக நாம் தானே துவா செய்ய முடியும். நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்மை பெற்றவர்களுக்காக, நம் தாய் தந்தையர்களுக்காக நாம் தானே துவா செய்ய முடியும். எனவேதான் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வாரிசு என்பது வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றாக, அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், ஆண் பெண் என்பதிலே வித்தியாசம் இல்லை. ஆனால் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களை நல்லொழுக்க குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, அவர்களை வளர்ப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுவான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் ஹஷ்யத இம்லாக். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கருவிலேயே அழித்து விடாதீர்கள். வலா தக்துலு அவுலாதக்கும் மின் ஹஷ்யத இம்லாக். வறுமையை பயந்து அல்லது வேறு ஏதேனும் விஷயத்தை பயந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளை கருவிலேயே அழித்து விடாதீர்கள். நஹ்னு நர்சுகுக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கும் நாம் தான் உணவளிக்கின்றோம். நாம பெற்றெடுத்துட்டோங்கிறதுக்காக இந்த குழந்தைய நம்மளால வளர்க்க முடியாது, அல்லது 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க பெற்றெடுத்தால் நம்மால் வளர்க்க முடியாது. ஒரு காலகட்டம் இருந்தது, யாக்கூப் நபிக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆதம் நபியினுடைய பிள்ளைகளை குர்ஆன் சொல்லும் போது அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஒரு கருவிலே 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள், ஒரு ஆண் ஒரு பெண். பிறகு கொஞ்ச ஆண்டுகள் கழித்து இன்னொரு 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசுகிறார். 4 குழந்தைகளை இரட்டை குழந்தைகளாக, இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்ததாக ஆதம் நபியை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார். குர்ஆன்ல பல்வேறு இடங்களிலே வலகத் பனி ஆதம் என்று பேசுகிறான். ஆதமுடைய பிள்ளைகளே, ஆதமுடைய சந்ததிகளே, அது ஆதம் நபிக்கு எவ்வளவு பெரிய பெருமையாக இருந்திருக்கும். என் பிள்ளைக நாளைக்கு மறுமை நாளில் எல்லோரும் நிற்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், எல்லோருமே ஆதமுடைய குழந்தைகள் தானே. கஅபத்துல்லாஹ்விற்கு முன்னால் அரஃபாவுடைய மைதானத்திலே நின்று கொண்டு நபிகள் நாயகம் சொல்லிய வார்த்தை, குல்லுக்கும் மின் பனி ஆதம். நீங்கள் எல்லோருமே ஆதமுடைய பிள்ளைகள், நாம் எல்லோருமே ஆதமுடைய பிள்ளைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமையாக இருந்திருக்கும். அப்போ குழந்தைகளை வறுமைக்காக நாம் கொலை செய்து விடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். கலைப்பை பற்றி, கரு உண்டாகி அந்த கருவை கருவிலேயே வைத்து, வயிற்றிலேயே வைத்து அழிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இன்றைக்கு நடக்கிறது. 2 குழந்தை போதும், ஒரு குழந்தை போதும். ஒரு காலத்துல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர், ஒரு காலத்துல சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க. இப்ப என்ன பேசுறாங்கன்னா, நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர், நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் என்று பேசக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறோம். சில நாடுகள் இருக்கிறது, குழந்தை பெற்றெடுத்தால் தண்டனை கொடுக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி நாம் யோசிக்காமல் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். தனாக்கஹோ தவாலதோ தகாசுரோ, நபிகள் நாயகம் சொன்னார்கள், நிக்காகை முடித்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், சந்ததிகளை உருவாக்குங்கள், அதிகப்படுத்துங்கள். 2 பிள்ளைங்க பெற்றெடுத்தீங்கன்னா 2 குடும்பம் உருவாகுது. 13 பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து 13 குடும்பங்கள் உருவாகிறது, 13 கிளைகள் உருவாகிறது. ஆனா சின்ன சின்ன விஷயத்திற்காக இந்த கிளைகளை வெட்டி எறிகிறோம்.
சின்ன சின்ன விஷயத்திற்காக நம்மளால் வளர்க்க முடியாது, ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, கல்வி ஃபீஸு ஸ்கூலுக்கு எஜுகேஷன்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, அல்லது 4 பிள்ளைங்க இருந்தால் 4 சண்டை போட்டுக்குவாங்க, 10 பிள்ளைங்க இருந்தால் 10 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்திற்காக, சின்ன சின்ன காரணத்திற்காக குழந்தைகள் பெற்றெடுப்பதை மனிதர்கள் குறைத்து கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலும் அப்படிப்பட்ட அரசாங்கத்தால் அரசியல்களால் உருவாக்கப்பட்டு, நான் சொன்ன மாதிரி நாமே இருவர் நமக்கு எதுக்கு குழந்தைகள்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை என்று சொன்னால் நமக்காக யார் துவா செய்வார்? நினைத்து பார்க்க வேண்டும். நமக்காக யார் துவா செய்வார்? இன்றைக்குள்ள காலகட்டத்திலே இங்கே இருந்துவிட்டு அடுத்த நிமிடம் மறைந்து விட்டால் நம்மை நினைக்க முடியாத காலகட்டத்திலே நாம் பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த குழந்தை தானே நமக்காக துவா செய்யும். ஆக நினைத்து பார்க்க வேண்டும். வாரிசுகள் என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பாக இருக்கிறது. நபிகள் நாயகம் 7 வாரிசுகளை பெற்றெடுத்தார்கள். நபிக்கு எத்தனை அல்லாஹ் வாரிசை கொடுத்தார்? 7 வாரிசுகளை கொடுத்தார். 3 ஆண் குழந்தைகளை கொடுத்தார். 3 பேருமே சின்ன பிள்ளையில மௌத்தாயிட்டாங்க. இப்ராஹிம், அப்துல்லா, அபுல் காசிம். 3 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் தஆலா வாரிசாக கொடுத்தா. யாருமே கல்யாணம் முடிச்சு பெரிய பிள்ளைங்களாகி அவங்க எல்லாம் வளரல. ஆனா பெண் குழந்தைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்த 4 பிள்ளைங்க, உம்மு குல்சும், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா அப்படின்னு 4 பிள்ளைங்க. அதுல ஃபாத்திமாவை எல்லாத்துக்கும் தெரியும். ஃபாத்திமாவின் நாயகன் அப்படின்னு பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படி 4 பெண் மக்களை அல்லாஹ் தஆலா நபியல் நாயகத்திற்கு, ரசூலுல்லாஹ்விற்கு வாரிசாக கொடுத்தார். ஃபாத்திமா நாயகியின் மூலமாக ஹசன், ஹுசைன் என்ற மிகப்பெரிய குழந்தை செல்வத்தை, பேர பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களை நாம் படைத்தோம், அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக அவருடைய ஜோடிகளை கொடுத்தோம், அந்த ஜோடிகளில் இருந்தவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்தோம், அந்த குழந்தைகளிடத்திலிருந்து பேர பிள்ளைகளை கொடுத்தோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் அத்தாட்சி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பேர பிள்ளை இல்லைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, கடைசி காலகட்டம் வயதான நேரத்துல நமக்கு வெறுமை மட்டுமே மிஞ்சி இருக்கும். பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்துட்டாரு, ஆனா அந்த பிள்ளைக்கு பேர பிள்ளைங்க இல்லை, அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல. நம்ம வயசான காலத்துல இருப்போம். நம்முடைய காயங்களை, நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அருமருந்திட்டு ஆட்டக்கூடிய எத்தனையோ விலை உயர்ந்த மருந்துகள் உலகத்திலே இருந்தாலும், ஆனா பேரப்புள்ள அப்படி கையால தடை விட்டான்னு வைங்களேன், முகத்தை பிடிச்சு தில்லி அல்லது முடிகளை தட்டு நம்முடைய சட்டைகளை பிடிச்சு அத்தா அப்படின்னு கூப்பிடும் போது அந்த கொஞ்சல் குரல்கள் இருக்கிறது, அத்துணை எல்லா விதமான காயங்களையும் சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் போக்கி விடுகிறது. என் புள்ள முகத்தை பார்த்தா எல்லாமே தீர்ந்துருது, உலகத்துல நான் வாழ்றதே இந்த பிள்ளைகளுக்காகத்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய காயங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளே இல்லைன்னு சொன்னா நினைச்சு பாருங்க, ஓடி ஆடி விளையாடுவதற்கு இப்படி எல்லாருமே கட் பண்ணிட்டாங்க. குழந்தைகளே பெற்றெடுக்க வேண்டாம்னா உலகம் அடுத்த கட்டத்துல யார் தான் வாழ்றது? அப்போ ஏதோ ஒரு காயத்திற்காக, கஷ்டத்திற்காக, சங்கடத்திற்காக குழந்தைகளே வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும். குழந்தை இல்லாதவர்களை அவர்கள் தேடி சென்று பார்க்க வேண்டும். குழந்தையை பெற்றெடுங்க, படிப்பு கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா கட்டாயம் சொல்லல. குழந்தையை பெற்றெடுப்பதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை தடை செய்யாதீர்கள் என்று மார்க்கம் தடுக்கிறது. வலா தக்துலோ இன்ன கத்துலஹோ கான ஹத்அன் கபீரா. அப்படி கருவிலேயே அல்லது குழந்தை வேண்டாம் என்று யாரெல்லாம் முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் பெரும்பாவத்தை செய்கிறார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே அப்படிப்பட்ட குழந்தை செல்வங்களை நாம் பெற்றெடுக்க வேண்டும். ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு நன்மைகள் அதிகமாக சேர வேண்டும் என்று நினைத்தால் அவன் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையை நல்ல கல்வியை கொடுக்கிறார், குர்ஆனை போதிக்கிறார், அல்லது அந்த குழந்தை குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவதற்கு, குர்ஆனை முழுவதையும் மனனம் செய்வதற்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தையின் மூலமாக அந்த குடும்பமே, அந்த குடும்பம் மாத்திரம் அல்ல 8 குடும்பத்தை அந்த குழந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாதிரி குழந்தை பெற்றெடுத்து அது பால் குடிப்பதற்கு முன்னால் ஹாஸ்பிட்டல்லையே மௌத்தாயிட்டு, அப்படி இல்லையா குழந்தை கருவிலே இருக்கும்போது நாம பெற்றெடுக்கணும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா கருவிலே இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்திற்காக குழந்தை மௌத்தாகி விட்டால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இவர் பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார், ஆனால் அது கருவிலேயே ஏதோ காரணத்திற்காக மௌத்தாகி விட்டது அல்லது பிறக்கும் போது மௌத்தாகிறது, அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே வைத்து வளர்க்கிறான்.
இப்படி பிறந்து உடனே மௌத்தாகக்கூடிய அந்த குழந்தைகள் அல்லாஹு தாலாவால் சொர்க்கத்திலே வைத்து வளர்க்கப்படுகிறது. அந்த குழந்தைகள் உலகத்திலே வாழக்கூடிய தாய்ந்ததிகள் நினைத்து கொண்டே இருக்கிறது என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நபிகள் நாயகம் சொன்னார்கள். நாளைக்கு அந்த குழந்தை இவர்கள் மௌத்தானதற்கு பிறகு கைவிடுத்து இவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தாய் 10 மாதம் கஷ்டத்தையும் வேதனையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். வஹ்னன் அலா வஹன், வலிக்கு மேல் வலியை தாங்கிக் கொண்டு ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் அந்த குழந்தை அந்த வலியை அவள் எதற்காக தாங்கிக் கொள்கிறார்? அந்த வலியை எதற்காக தாங்கிக் கொள்ள வேண்டாம்? அவள் இறைவனுக்கு நிகராகவே ஆகிவிடுகின்றாள். அந்த பெற்றெடுக்க அந்த குழந்தை இருக்கிறதா இல்லையா? அந்த குழந்தை தான் அந்த தாய் செய்யக்கூடிய காரியங்களிலேயே மிக உயர்ந்த காரியமாக இருக்கிறது. யாரோ ஒரு குழந்தைக்கு போய் உணவூட்டி அல்லது தர்மம் கொடுத்து அல்லது தானம் செய்து போஷிப்பதை விட தன் வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தையை 10 மாதம் தாங்கிக் கொண்டு வயிற்றிலே வைத்து அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று 10 மாதங்கள் தன்னை பாதுகாத்து வளர்த்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாளே, இந்த காரியத்தை விட உலகத்திலே சிறந்த காரியம் வேறு எதுவுமே இல்லை. அதனால்தான் தாய்க்கு கண்ணியம் கொடுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. எனவே அப்படிப்பட்ட குழந்தை செல்வங்களை நாம் மதிக்க வேண்டும், குழந்தைகளை பாராட்ட வேண்டும், குழந்தைகளை நாம் அவர்களுக்கு ஏற்ற அடிப்படையிலே அவர்களோடு நாம் நட்புறவு பாராட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபியினுடைய இறுதி காலகட்டத்திலே முதிய வயதிலே ஹதீசுகளை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் ஹசன் ஹுசைன்கிற அந்த 2 பேரப்பிள்ளைங்களும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்படி நமக்கு தெரியும் சொல்லுங்க? ஹசன் ஹுசைன் அப்படிங்கிற அந்த பேரப்பிள்ளைகளுடைய பேர் தெரியுதுன்னா நபிகள் நாயகத்தோடு அவர் அந்த வாழ்க்கையிலே ஒன்றி இருக்க போய்தான், நபிகள் நாயகம் அவர்கள் மீது பாசமாக இருக்க போய்தான் இன்றைக்கு ஹதீசுகளிலே அந்த பேரை நாம் கேள்விப்படுகிறோம். ஹசன் ஹுசைன் என்று நாம் கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் மீது பாசம் வைத்ததின் காரணமாகத்தான், குழந்தைகளை நேசித்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த பெயர் நமக்கு தெரிகிறது. எனவே குழந்தைகளை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் சிறியவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ, யார் சிறியவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ, அதே போன்று சின்ன பிள்ளைகள் பெரியவர்களுக்கு யார் மரியாதை செலுத்தவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே வாரிசுகளை உருவாக்குவது இஸ்லாத்திலே மிக முக்கியமான கடமைகளிலே ஒன்றாக இருக்கிறது. அந்த வாரிசுகளை உருவாக்கி நல்வழிகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக நம்முடைய துவாக்களை பெற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் கற்றுத்தந்த வழிமுறைகளிலே ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தையும் நமக்காக நம்முடைய குழந்தைகள் துவா செய்யக்கூடிய வழியிலே உருவாக்கக்கூடிய, நம்முடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய, வார்த்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்த அருள்பாலிப்பானாக. நாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது நம்முடைய வீடுகளிலே ஒவ்வொரு விசேஷங்களிலும் நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்மை விட்டு மறைந்து விட்ட நம்முடைய மூதாதையர்களுக்காக ஒரே ஒரு நிமிடம் அவர்களை நினைத்து பார்த்து அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக இறைவா அல்லாஹ் மக்ஃபிர் லஹா, அவர்களை மன்னித்து விடு, அவர்களுடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை இறைவா மன்னித்து விடு, அவருடைய கபரை விசாலப்படுத்தி புதுமாப்பிளை போன்ற உறக்கத்தை என் மூதாதையர் முன்னோர்களுக்கு கபரிலே அவர்களுக்கு கொடு என்ற ஒரு துவாவை நாம் முன்வைக்க வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். நாம் வாழும்போது அவர்களுக்கு செய்யாமல் இருக்கலாம், வாழும்போது செய்வதை விட்டிருக்கலாம், ஆனால் மௌத்தாகி விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? துவாவை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. துவாவை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. எனவே அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். இறைவா, மண்ணறையிலே இருக்கக்கூடியவருடைய வாழ்வை மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்கி வேதனையை விட்டு பாதுகாத்து விடு, புதுமாப்பினுடைய உறக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து விடு இறைவா என்ற துவாவை நாம் வைப்போம். அல்லாஹு தஆலா நம்முடைய துவாக்களை அங்கீகரித்துக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.